ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான தொழில் சம்மந்தமாக தாங்க பேச வந்திருக்கேன். ரொம்ப நேரம் வளவலன்னு வளர்த்த போகிறதில்ல, ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக முடிக்க போகிறேங்க. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனல் பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க பார்த்து என்னென்னு போய் பார்த்தலாம். போயிருந்தேன். அது வந்து தெரிஞ்ச அக்கா தான் அவங்க வந்து திடீர்னுட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ரொம்ப அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைக்க முடியாது. அன்னன்னைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உள்ளவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு இப்போ ஒரு ஐடியா சுயதொழில் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். வெயிலுக்கு எல்லாம் என் பையன்லாம் போய் ரசனா வாங்கணுமா, 2 ரூபா கொடு, 5 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு திடீர்னுட்டு, நம்ம அதை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அதிகம் விட போகிறதில்ல முதலீடு, கொஞ்சமாக முதலீடு போட்டு நிறைய வருமானம் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் கூட கிடையாதான், ஃப்ரிட்ஜே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த ரசனா பாக்கெட் வாங்கி, எப்படின்னா பொடி தான், ரசனா தான் பொடியாக விற்கிது இல்லைங்களா, அதை வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து தண்ணி, ரசனா பொடி, அதோட சுகர் ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதில் 3 தான் ஆட் பண்ணி ஐஸ் கூட அதில் சேர்க்க போகிறது கிடையாது. பாக்கெட் போட்டு அந்த பஞ்சிங் மிஷின் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அந்த பாக்கெட் வாங்குறாங்க. அந்த மிஷின் வாங்கி அதில் அந்த ரசனாவை கலக்கி ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அதை பென் பண்ணி அப்படியே போட்டு ஒரு 50 பாக்கெட் 100 பாக்கெட் மொத்தம் கொண்டு கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரமாக போல் லோக்கல் கடையில் தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் தூரமாக போனால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதில் நிறையாவே எனக்கு வருமானம் கிடைக்குது பாப்பா, வீட்டிலே தான் சம்பாதிக்கிறேன். இது போல் நிறைய பேர் செஞ்சாங்கன்னா நல்லா வருமானம் கிடைக்கும். முடிஞ்சால் நீ தான் வீடியோ போடு, இதையும் நீ ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வீடியோ போட்டு இப்போ தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்னு சொல்லலாம். ரசனா பாக்கெட் நமக்கு அதிக முதலீடு போட வேண்டாம். அவங்க கஷ்டப்படுறவங்க தான், அவங்களே இந்த தொழிலை செஞ்சு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. 100 போடுவோம், 150 போட்டுட்ருக்கேன். இதுக்கு அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா வெயில்னால எல்லாருமே கம்மியாக ரேட்டு கிடைக்கிது. 5 ரூபா 10 ரூபா நல்லா வாங்குறாங்க. நல்லா தரமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நல்லா ஃப்ளேவர் நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா எந்த ஃப்ளேவர் வேணாலும் அதை நம்ம ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அன்னன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் வரப்போகிறது கிடையாது. எக்ஸ்பைரி டேட்டும் தேவை கிடையாது இல்லையா. அதனால நான் தரமாக செஞ்சு கொடுக்குறேன். நல்லா வியாபாரம் கிடைக்குது. நான் போய் இதுவும் இல்லாமல் இன்னமும் நான் வேறு தொழில் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்னு சொல்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போயிடுச்சு தூக்கி போடக்கூடிய சாரீ, அப்படி சில பேர் தூக்கி போட்டுறாங்க. இல்லை அப்படின்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வெளியில் வந்து பிளாஸ்டிக் ஜாமான் தர்றோம், நீங்கள் சாரீ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. நம்ம அந்த போய் அந்த சாரீ வேஸ்ட்டாக உள்ள சாரீ நம்ம வெளியில் அவங்கள்ட்ட போடாமல் நம்ம மேட்டு பின்ன போகிறோம். ஒரு சாரிலையும் பின்னுறாங்க. அதுபோல் 5 சாரீ 2 சாரீ இந்த மாதிரியும் பின்னோம்னா நமக்கு வந்து பெரிய மேட்டாக கிடைக்கிது. நம்ம மேட்டை பின்னி நம்ம போய் சேல்ஸ் பண்ண போக தேவை கிடையாது. அக்கம் பக்கம் தேவைன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு ஃபேன்சி ஸ்டோர் கடை இருக்குன்னா அவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த மேட்டை பின்னி கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்காக தனியாக அவங்க சேல்ஸ் பண்ணி விற்க போகிறது கிடையாது. வாசலில் வச்சுருப்பாங்க. அங்கே ஃபேன்சி ஸ்டோருக்கு வர்றவங்க எதையும் பார்ப்பாங்க, மேட் நல்லாயிருக்கு, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சுன்னா இவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி விற்று கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.